மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மாய்ஸ்சரைசர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லோரும் வளர்க்கக்கூடிய கத்தாழை தான். கத்தாழை வீட்டில் வளர்க்குறனாலேயே அதை வந்து யாருமே மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் சொல்லலை, கொஞ்சம் பேரை சொல்கிறேன் நான். கடையில் மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். இப்போ ஒரு டப்பா காமிச்ச பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சின்ன டப்பா. அதுவே ரூ. 70 80 மாய்ஸ்சரைசர் விற்பாங்க கடையில். பட் நம்ம வீட்டிலையே நம்ம கத்தாழை ஜெல் நமக்கு கத்தாழை இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கத்தாழை ஜெல் ஒன்றுமே இல்லைங்க. கத்தாழை ஜெல் எடுத்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு 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 மணி நேரம் அதை வச்சுருங்க. அதில் வந்து ஒரு மஞ்சள் கலரோ பச்சை கலரில் ஒரு ஜெல் வடியும். அது வடிஞ்சதுக்கப்புறம் அந்த இதை நல்லா கழுவிட்டு நீங்கள் கத்தாழையை கத்தி வச்சு ரெண்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து அதை 2 3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா உங்கள் கத்தாழை ஜெல் ரெடி ஆயிரும். கடையில் வாங்குகிற ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அகர் இல்லைன்னா ஜெலட்டின் பவுடர் ஏதாவது ஒரு சுடுதண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கத்தாழை ஜெல்லையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெல் ஃபார்ம்லாம் கிடச்சிரும். அது வந்து ஆனால் வந்து நம்ம வீட்டில் செய்கிற கத்தாழை ஜெல் வந்து நம்ம கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணாததுனால சீக்கிரம் நமக்கு கெட்டு போயிடும். அதனால தான் அதே ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம அளவாக செஞ்சு அளவாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்தாழை ஜெல்லை வந்து முகத்தில் தேய்க்கும் போது நிறைய பெனிஃபிட் இருக்குது. தலையில் தேய்க்கும் போது நிறைய பெனிஃபிட் இருக்குது. அந்த பெனிஃபிட்லாம் என்னென்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நமக்கு அடிபட்டுட்டு அப்படின்னா அந்த அடிப்பட்ட இடத்துல இந்த கத்தாழை ஜெல்லை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு வயதான லுக் இருக்குது அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக முகம் கை கால் கழுத்து எல்லாத்துலேயும் நீங்கள் கத்தாழை ஜெல்லை தேய்ச்சிட்டு காலையில் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதுமாரி உங்களுக்கு வந்து முடியிலையும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு முடி வேணும் அப்படின்னா நீங்கள் தலையிலையும் கத்தாழை ஜெல்லை நைட்டே நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் புருவம் இருக்குல்ல, ஐப்ரோ நல்லா திக்னஸாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கத்தாழை ஜெல்லை நல்லா போட்டு மசாஜ் பண்ணிக்கலாம்.